காமகோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியகோஸ் ரங்காவின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ரெண்டு சின்ன டாப்பிக்கு. முதல்ல ஒரு 9 கஜம் புடவை, 9 கஜம். ரெண்டாவது ஏழை பெண் திருமணத்துக்கு பரிவட்டம். முதல்ல பேசுவோம். 6 கஜம் புடவை கட்டிட்டு ஒரு அம்மா தரிசனத்துக்கு வந்தா. மடத்துக்கு வர்றது ஃபஸ்ட் டைம் போல இருக்குது. 9 கஜம் புடவை கட்டிட்டு வர்றது தான் குடும்ப பெண்டிர்களுக்கு கல்யாணம் ஆனவளுக்கு கிரகஸ்தான் சொல்வாள் சம்பிரதாயம் வருது. அப்படி இந்த மேட்டர் தெரியல அவளுக்கு. இந்த மடத்தில் பக்தை அப்படின்னு சொன்னப்பட்டியே பெருமைப்பட்டுக்கிற ஒரு அம்மையார் இந்த 6 கஜத்தை பார்த்துட்டா. வந்ததே கோபம். மனுஷரை கட்டிக்காமல் பெரியவாளை தரிசிக்கக்கூடாது அப்படின்னு பெரிய உரத்த குரலில் உத்தரவு போட்டா. அந்த சமயம் பார்த்து இந்த உத்தரவு போட்ட இந்த அம்மையாருடைய துரதிருஷ்டம் பெரியவா அந்த பக்கம் வந்தா. என்ன கூச்சலைங்க, என்ன சண்டைங்க விஷயம் பெரியவாளுக்கு சொல்லப்பட்டது. நடுக்கிட்டு இருந்த அந்த மடிசார் மாமியை கூப்பிட்டா பெரியவா. அந்த அம்மா ரொம்ப ஏழை, அவர்கிட்ட 9 கஜம் புடவை கிடையாது, வாங்க முடியல. நீ உடனே கடைக்கு போய் 9 கஜம் புடவை 2ம் ரவிக்கு துண்டும் வாங்கிட்டு கொடு அப்படின்னு ஒரு கடுமையான குரலில் சொன்னார். அது முடிய புடவையெல்லாம் வாங்கிட்டு அந்த ஏழை அம்மாவை மனிதர் கட்டிக்க சொல்லி பெரியவாட்டை அழைச்சிட்டு வந்தார். அப்புறம் அந்த பெரியவா சொன்னான், ரொம்ப சரி, இருந்தாலும் நீ பண்ணது ரொம்ப தப்பு தான். அதில் அந்த அம்மாக்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கோ அப்படின்னார். பெரியவா சட்ட சம்பிரதாயங்களை மீறாதவர். இருந்தாலும் எங்கே விளக்கு அளிக்கணுமோ அதை நல்லா தெரிஞ்சுட்டு அந்த நுட்பத்தெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுட்டு கடைப்பிடிப்பா. இது இன்சிடென்ட் நம்பர் 1. இது. ரெண்டாவது ஒரு ஏழை தம்பதி பாவம் பெரியவாள்கிட்ட பொண்ணு கல்யாணம், மடத்துலேருந்து ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னா. அந்த அம்மா கழுத்தில் ஒரே ஒரு மஞ்சச்சரடு, மெல்லிசாக ஒரு உடச்செயின், அவளுக்கு உதவி செய்ய வேண்டியதான் அது மனசுக்குள்ளே. ஆனால் அதுக்கான சொன்னாரானா, நான் ஒரு சன்னியாசி, ஒரு பைசா கூட கையில் தொட்டதில்லை, என்கிட்ட பண உதவி கேட்குறியே அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிவிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல ஒரு திட்டம். அந்த சமயம் பார்த்து காமாட்சி கோயிலேருந்து தலைமை ஸ்தானிகர் பிரசாதம் கொண்டுதார். முதல்ல பெரியவாளுக்கு பரிவட்டை கட்டினார். அப்புறம் அந்த குங்கும பிரசாதம் அதை ஒரு சமர்ப்பிச்சார். அதை பெரியவா அந்த பரிவட்டத்தை கட்டிட்டு அந்த பெண் கல்யாணத்துக்காக உதவி கட்ட வந்தார் இல்லையா அந்த ஏழை, அவரை கை காமிச்சு அவரு கட்டு அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டான். அந்த யாசகம் கேட்டு வந்தவருக்கு அடித்தது யோகா அவருக்கு. பெரியவா குங்கும பிரசாத்தி அவர்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் நீயே கொடு அப்படின்னார். அந்த டைம் பார்த்து ஒரு டாக்ஸியில் ஒரு மார்வாடி கும்பல் கூட்டம் பெருசாக உள்ள நுழைஞ்சது. திருத்தல பயணம் போல இருக்குது. 2-3 டாக்ஸியில் வந்திருந்தா. பரிவட்டத்தோட குங்குமத்தோடு உட்காண்டிருந்தவர் தான் மகாபெரிவா அப்படின்னு நினச்சிட்டு காலில் விழுந்து 200-300 காணிக்கையை செலுத்திகிட்டே இருந்தா. அந்த யாசகர் ஏற்கனவே பெரியா முன்னாடி சொல்லியிருந்தா இல்லையா, அதே பிரகாரம் குங்குமம் எல்லாருக்கும் அந்த பிரகாரம் குங்குமம் நட்டு விட்டார். இந்த லீலா நாடகம் நடந்து முடிஞ்சதும் பெரிய எழுந்து அந்த மார்வாடி வாழ்க்கெல்லாம் கொஞ்சம் நாய் பேசிவிட்டு ஆசீர்வதிச்சுட்டு பிரசாதமாக பழங்கள்லாம் கொடுத்து அனுப்பிச்சார். ஒரு பைசா கூட கையில் தொட்டதில்லை, உண்மைதான். ஆனால் கல்யாணத்துக்கு வேண்டிய பணம் கிடச்சிருத்தோ யாருக்கு? அந்த தலைப்பாகை செம்மையாக இருக்குது. ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காமகோடி சங்கர காமாட்சி சங்கர மகாபரிவா சரணம்.